உத்திரகோசம் மங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 3000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான உலகின் முதல் சிவன் கோயில் என நம்பப்படும் ஆதி தலமாகும். உத்திரகோசம் மங்கை பெயர் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உத்திரம் என்றால் ரகசியம், கோசம் என்றால் சொல்லுதல், மங்கை என்றால் பார்வதி. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத ரகசியங்களை உபதேசித்த இடம் என்பதால் இது உத்திரகோசமங்கை என பெயர் பெற்றது. உத்திரகோசமங்கை தலத்தின் யாருக்கும் தெரியாத ரகசியங்களில் ஒன்று மரகத நடராஜர் ரகசியம். இங்குள்ள 6 அடி உயர மரகத நடராஜர் சிலை சத்தம் மற்றும் ஒளி பட்டால் சேதமடையும் தன்மை கொண்டது. எனவே ஆண்டு முழுவதும் சந்தன காப்பிலேயே வைக்கப்பட்டிருக்குமாம். மார்கழி திருவாதிரை திருவிழாவது மட்டுமே சந்தனம் களையப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் கிடைக்கும். உத்திரகோசமங்கை தல வரலாற்றில் 1000 முனிவர்கள் தொடர்பான ஒரு நெஞ்சை உருக்கும் சம்பவம் உள்ளது. அதை பற்றி வாங்க தெரிஞ்சுப்போம். 1000 முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து தங்களுக்கு வேத ஆகமங்களின் ரகசியங்களை உபதேசிக்கும்படி வேண்டினர். அவர்களின் வேண்டுகோளை ஏற்று இறைவன் அவர்களுக்கு ரகசியங்களை உபதேசித்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் இலங்கையில் ராவணனின் மனைவி மண்டோதரி சிவனை வேண்டி தவம் புரிந்தார். அவர்களுக்கு அருள்பாலிக்க சிவபெருமான் புறப்படும் வேளையில் தான் உபதேசித்த புனிதமான வேத நூலை முனிவர்களிடம் கொடுத்து, நான் வரும் வரை இதை பத்திரமாக பாதுகாத்து வையுங்கள் என்று கூறி சென்றார். சிவபெருமான் மண்டோதரியின் ஒரு சிறு குழந்தையாக தோன்றினார். ராவணன் அந்த குழந்தையை தூக்கிய போது ஈசன் ஒரு பெரும் அக்னி பிழம்பாக மாறினார். இந்த அக்னியின் வெப்பம் உத்திரகோசமங்கை வரை பரவியது. கோவிலில் இருந்த அக்னி தீர்த்தத்தில் நெருப்பு பற்றி எறிவதை கண்ட முனிவர்கள் இறைவன் ஆபத்தில் இருக்கிறார் என்றும் தங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த வேத நூல் தீப்பற்றி அழிந்து விடுமோ என்று அஞ்சினர். இறைவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லையே என்ற வேதனையிலும் பயத்திலும் 1999 முனிவர்கள் அந்த அக்னி தீர்த்தத்தில் கொதித்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர். எஞ்சிய ஒரு முனிவர் மட்டுமே தீயை கண்டு அஞ்சாமல் சிவபெருமான் கொடுத்த வேத நூலை தன் மார்போடு அணைத்து உயிரை கொடுத்து காப்பாற்றினார். அவரே பின்னாளில் மாணிக்கவாசராக அவதரித்ததாக கூறப்படுகிறது. 1000 முனிவர்களின் தியாகத்தோடு தொடர்புடைய அந்த அக்னி தீர்த்தம் மற்றும் சகஸ்ரலிங்கம் பற்றிய தகவல்களை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.